ரோகிணியில அந்த செலிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டைட்டில் கார்டுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நாளைக்கு வெயிட் பண்றாங்க. இந்த அது இனிமே ஒருத்தவரோட படம் ரிலீஸ் ஆகாது அப்படிங்கிறது வந்து ஒரு எமோஷன் தான். நெஞ்சில் குடியிருக்கும் ரோகிணியில அந்த செலிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நேற்று வந்து பார்த்தோம் சின்ன சின்ன பேனர்ஸ் தான் ஏற்றிருந்தாங்க. இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேனர் ஏற்றிட்டாங்க. இன்னும் சில பேனர்ஸும் ஏற்றிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு நாள் தான், அதாவது இந்த ஒரு நாள்லாம் கிடையாது, இந்த ஒரு நைட்டு தான். நாளைக்கெல்லாம் ரோகிணி வந்து அதிரடியான ஒரு இதோட தான் இருக்கும். அது மாற்று கட்டே கிடையாது. ஏன் அப்படின்னா இந்த லாஸ்ட் ஒன் டைம், அந்த லாஸ்ட் ஒன் டான்ஸ் அப்படிங்கிறது தான் எல்லாருமே அவளோட காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதில் நான் சொன்ன மாதிரி ட்விஸ்ட் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும், கடைசியாக ஒரு எடிட்டை போட்டு இந்த ஃபேர்வெல் மாரி போட்டால் எப்படி இருக்கும். ஆக்சுவலாக இது ஃபேர்வெல் தானே வச்சுக்கோங்க. இந்த ஃபேர்வெலை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு தான் கூட்டமாக வந்துட்டு இருக்காங்க. என்ன ஒரு வருத்தம்னா அங்கே காதில் உழுவுறது வந்து ஒரு விஷயம். கடைசி படம் இந்த 2000 3000 4000 இந்த டிக்கெட் விஷயத்தை கேட்டால் மட்டும்தான் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் அள்ளு கொடுத்து, என்னடா டிக்கெட்டை வந்து 2000 3000ங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு பதட்டங்கள் வந்து இருக்கதான் செய்யுது. ஆனால் கடைசி படம், பட் ஆனால் தரமான ஒரு விஷயத்தை வந்து எதிர்பார்த்து தான் எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒன் லாஸ்ட் டான்ஸ் அப்படிங்கிறது இருக்குல்ல, எல்லாருமே வெயிட் பண்ணிருந்தாங்க. கூட்டம் ஒரு நிமிஷத்துக்கு நிமிஷம் ஏறிக்கிட்டே தான் இருக்குது. நாளைக்கு 9 மணி ஷோ ஸ்டார்ட் ஆகும் போதெல்லாம் இந்த இடத்துல கண்டிப்பாக திருவிழா, அந்த ஃபன்னு அதெல்லாம் நடக்க தான் செய்யும். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. இன்னும் சில தேட்டர்ஸ் எல்லாம் வந்து கோபுரம்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கட் அவுட்ல ஐ திங்க் 35 அடி கட் அவுட்னு நினைக்கிறேன். அந்த உள்ளேயும் கட் அவுட்ஸ் வச்சிருக்காங்க, சந்து பகுதியிலையும் கட் அவுட்ஸ் வச்சிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ரோகிணி வந்து கட் அவுட் மயமாக தான் இருக்குது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடியை கட்டி தெறிக்க விட்டுட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு ஒரு அதான் சொல்லுவாங்களா, லீக்கான படம் தானே, லீக்கான படம் தான் அப்படின்னா, லீக்கான படமாக இருந்தாலும் நாளைக்கு கன்ஃபார்மாக இங்கே ஒரு ஃபயரான ஒரு பண்டிகை ஒன்று நடக்க போகுது அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. எமோஷனான ஒரு விஷயம் தானே. எப்போதுமே வந்து இங்கே இந்த விஜய் சாரோட படங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெஸ்டிவல் தான். ஏன்னா விஜய் சார், அஜித் சார், ரஜினி சார் படங்கிறது ஒரு ஃபெஸ்டிவல் தான். அது இனிமேல் ஒருத்தவரோட படம் ரிலீஸ் ஆகாது அப்படிங்கிறது வந்து ஒரு எமோஷன் தான். இந்த கடைசி எடிட் ஒன்றையும் போட்டு காலி பண்ணி விட்டு போயிடாதீங்க. அது எந்த தரப்பினர்கள் வந்து படம் பார்த்தாலும் கடைசியாக வந்து இனிமேல் இவரோட படம் வராதுல்ல அப்படிங்கிற ஒரு எமோஷன் வந்து கிரியேட் ஆகும். ஃபேன்ஸோடைய ஆரவாரங்கள் பார்க்க முடியுது. அந்த ஒரு விஷயம் கன்ஃபார்மாக இருக்குதான். ஒருத்தர் போயிட்டாரு, இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாரும் போயிட்டு தானே இருப்பாங்க. எனக்கு இந்த இதுதான் வெல்கம் டு எவ்ரி ஒன் செலிப்ரேட் ஒன் லாஸ்ட் டான்ஸ். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி விஜய் இந்த டைட்டில் கார்டுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நாளைக்கு வெயிட் பண்ணுறாங்க. இந்த டைட்டில் கார்டு, அதுக்கப்புறம் இந்த கிளைமேக்ஸு, இன்ட்ரோல் பிளாக்கு, ஃபஸ்ட்டு சாங்கில் அந்த ஒரு டான்ஸ் ஒன்று இருக்குது. அந்த ஒரு டான்ஸுக்காக எல்லாருமே வெயிட் பண்ணுறாங்க. ஏன்னா கடைசி டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் லாஸ்ட் டைம்னு சொல்லிட்டு அதை அனுப்பிட்டு சொல்லும் போது இங்கே தேட்டரில் என்ன ஆக போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணா என்னடா ஒன் லாஸ்ட் டான்ஸ் ஓகேடா.